ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நீண்ட நாளாகவே உன்னுடைய பிரச்சனைகளை நீ என்கிட்ட சொல்லியும் அதிலிருந்து மீண்டு வர முடியாமல், மீண்டு வருவதற்கான வழியும் தெரியாமல் என்னையே நம்பி காத்திருக்கும் என் அன்பு பிள்ளையான உன்கிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். உன்னை ஆட்டி படைச்ச பிரச்சனைகளும் வாட்டி வதைக்கிற துன்பங்களும் நாளையே உன்னை விட்டு விலகி போகும்படி அற்புதங்களையும் அதற்கான வேலைகளையும் நான் செய்து முடிக்கப் போகிறேன் என் செல்லமே. இன்று இரவோடு இரவாகவே எல்லா அற்புதங்களும் அழகாய் நடந்து முடியும். உன் சாயப்பா என்னை நல்லா பாரு. கண்களை மூடி உன்னுடைய வேண்டுதல்களை என்கிட்ட சொல்லிட்டு நிம்மதியாக இப்போது தூங்கலாம். உன்னுடைய கவலைகள் எல்லாமே காணல் நீரை போல மறைந்து போவதற்கான வேலைகளை உன் சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். நீ பொறுமையாக இருந்தால் மட்டும் போதும் என் செல்லமே. அவசரப்பட்டு செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும், அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவும் சரியாக வராது. அதனால தான் உனக்கானதை நான் செஞ்சு தர்றேன், பொறுமையா இருன்னு மீண்டும் மீண்டும் உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். இதையும் தாண்டி ஒரு சில நேரங்களில் உனக்கானது சரியாக நடவாத பொழுது என்னை மனசுக்குள்ளே நினச்சிக்கோ. கோபம் வரும்போதும் வருத்தம் வரும்போதும் ஓம் சாய்ராம்னு சொல்லு, இல்லை சாயி சாயின்னு என்னுடைய நாமத்தை சொன்னால் எல்லாமே உனக்கு சரியாகுமேன்னு செல்லமே. உன் மனசில் எப்போதுமே தேவையில்லாத எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதே. உன் எண்ணங்கள் அனைத்துமே என்னை நோக்கி இருப்பதாக வச்சுக்கிட்டு உன் கடமைகளை செய். உனக்கான எல்லா செயல்களுக்கும் உன் சாயப்பா நான் பொறுப்பாளியாக மாறுவேன். எதுவுமே உன்னை விட்டு கைவிட்டு போகாத அளவிற்கு உனக்கான விஷயங்களை நான் பார்த்துக்கிறேன். இலைகள் அனைத்தும் முதிர்ந்தவுடன் தானே மரம் மீண்டும் புதிதாய் துளிர்விடும். அதுக்காக மரம் வருத்தப்படுதா என்ன? மீண்டும் அதில் புத்தம்புது இலைகள் வரும்னு நம்பிக்கையோடு காத்திருப்பதை போல மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் இலை எதிர்காலம் வரத்தான் செய்யும். அப்படிதான் உன் வாழ்க்கையில் இலை உதிர்வது போல இன்னல்களையெல்லாம் உதிரச் செய்து உனக்கான இன்பத்தை நான் தரப்போகிறேன். நீ எப்போ என் மேலே நம்பிக்கை வச்சியோ அப்போதே உன்னை சுற்றி இருக்கும் கெட்டவைகளையெல்லாம் நான் அழித்து விட்டேன் என் செல்லமே. இப்போது உன் சாயப்பா என் மேலே பாரத்தை போட்டு நிம்மதியாக நீ தூங்கு. நாளை வரப்போகிற நல்ல நாள் விடியலானது உன் வாழ்க்கைக்கான அழகான அற்புதமான விடியலாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். இது நாள் வரையிலும் எவ்வளவோ துயரங்களை நீ கடந்து வந்துட்ட. இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் உனக்கான பொற்காலமாகத்தான் இருக்க போகுது. உன்னை வஞ்சித்தவர்களும் உன்னை குறை சொல்லி குற்றம் சுமத்தியவர்களும் நீ வாழக்கூடாதுன்னு நினச்சவங்க முன்னால நீ ஜொலிக்கத்தான் போகிறாய் என் செல்லமே. எப்போவுமே உன் மனசு அந்த விஷயம் இந்த விஷயம்னு உன் வாழ்வில் நடந்த பல விஷயங்களை பற்றி யோசனை செய்து கொண்டும் உனக்கிட்ட பேசிக்கிட்டும் தானே இருக்கு. உன் மனசு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் நீ செவி சாய்க்க வேண்டாம் என் செல்லமே. ஏன்னா உன் மனசில் வரக்கூடிய யோசனைகளில் பெரும் பகுதி கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களாக தான் இருக்குது. கடந்த காலத்திலேயே உன்னை ஞாபகப்படுத்தி உன்னுடைய இந்த நிகழ்காலத்தை நீ அனுபவிப்பதை தடுத்து விடுகிறது தானே உன் மனம். இப்போ உன் சாயப்பா நான் சொல்கிறத கேட்டுக்கோ. கடந்த காலத்தை பற்றி யோசிச்சு நீ எதையும் மாற்ற போகிறதில்ல. உன் எதிர்காலத்தை பற்றி முழுவதுமாக அறிந்த உன் சாயப்பா நான் சொல்கிறேன். நீ கேட்டபடியே உன் எதிர்காலத்தை நான் பிரகாசமாக மாற்றி அமைப்பேன். உன் வாழ்க்கையிலையும் அற்புதமான மாற்றங்களை நான் உருவாக்குவேனேன் செல்லவே. உன்னுடைய செயலும் உன்னுடைய வார்த்தைகளும் மட்டும்தான் சரி நீ நினைக்கிறது போல தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி நினச்சிட்டு விட்டுட்டு அவங்க வேலையை பார்த்தா கூட பரவாயில்ல. ஆனால் மற்றவங்க கிட்ட வந்து வீண் விவாதம் செய்வதும் தர்க்கம் செய்வதும் சில பேருக்கு வாடிக்கையாகவே ஆயிடுச்சு. யார் என்ன சொன்னாலும் அதை மறுத்து அது அப்படி கிடையாது இது இப்படி கிடையாதுன்னு எதற்கெடுத்தாலும் விவாதம் செய்பவர்கள் மத்தியில் நீ அமைதியை மட்டும் ஆயுதமாக வச்சுக்கோ. அவர்களுக்கு புரிய வைப்பதற்கென ஒரு காலம் நிச்சயமாக வரும். அவர்களிடம் பேசி நீ வீணாக நேரத்தை செலவழிக்க வேண்டாம் என் செல்லமே. உன் பக்திக்கு கட்டுப்பட்டிருக்கும் உன் சாயப்பா நான் எப்போ நீ அழைச்சாலும் ஓடி வரதுக்கு தயாராகவே இருக்கேன். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து உன் எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல சந்தோஷமான வாழ்க்கையும் உனக்கு நிச்சயம் அமைத்து தந்தே தீருவேன். ஓம் சாய்ராம்.